அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன். திருமதி குஷ்பு அவர்கள் ஆய்வுக்காக கள்ளக்குறிச்சி வந்திருக்காரு. அப்போ காவல்துறை அதிகாரிகளை நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்ருக்காரு. அதாவது அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியாக பாதிக்கப்படுறது காவல்துறை தான். அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே போய் ஒரு கேஸு கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க, போய் பிடிக்கிறாங்க. பிடிச்சா அங்கேருந்து ஃபோன் வரும், மேலே இடத்துலேருந்து ஃபோன் வரும், எதுக்கு அவங்கள பிடிச்சிங்க விடுங்கன்னு. அவங்க அதைத்தான் செய்ய முடியும். ஆனால் பாதிக்கப்படுறது அவங்க தான். கேள்வி கேட்குறீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க அவங்க கள்ளச்சாராயம் குடிக்கிற அளவுக்கு அப்படின்னா, இவங்க போய் என்ன பண்ணாங்க கள்ளச்சாராயம் குடிக்கிற அளவுக்கு? பெருசு பெருசாக நடக்குது, அதெல்லாம் விட்டுறீங்க. மணிப்பூரில் ஒரு 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 பொண்ணை வாயில் சொல்கிறதுக்கே கூசுது. அந்தளவுக்கு கொடுமைப்படுத்தி பார்த்தோம், அதெல்லாம் பேசணும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் பற்றி அதெல்லாம் கண்டுக்கல. ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைக்கக்கூடாது. நடந்தால் நடுநிலையாக நடந்துக்கணும். பாதிக்கப்பட்டால் எல்லோரும் பாதிக்கப்பட்டவங்க தான், எல்லோரும் பெண்கள் தான். எல்லாத்தையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும், அதுதான் நல்லது. ஆனால் நீங்கள் அந்த போலீஸ் அதிகாரிகள் நிற்க வச்சு கேள்வி கேட்குறீங்க. டோட்டலாக எல்லா போலீஸ் அதிகாரியும் குறை சொல்லக்கூடாது மொத்தமாக. ஒரு சில பேர் இருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல, அதுக்காக நான் முழுசாக அவங்க சப்போர்ட் பண்ணல. ஆனால் ஒரு சில பேர் நல்லவங்களும் இருப்பாங்க. அவங்க சூழ்நிலை கைதியாக இருப்பாங்க. அவங்களுக்கும் புள்ள ஒட்டி குடும்பம் இருக்கும். அனுசரித்து தான் போகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற அரசியல் நடைமுறை அப்படி ஒன்றும் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட என்கொயரி பண்ணுங்கள்.